குட் மார்னிங். என்ன ஃபேக்டரி போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு? ஆமா, மணி 9 ஆயிடுச்சு. படுக்க இப்பதான் விட்டுதா? லேட்டா தூங்கின லேட்டா எழுந்திருக்கிற. எனக்கு என்ன ஆபீஸா காலேஜா? நத்திங். சரி, நான் வரேன். பை பை. ஓகே. ராஜா, 1 மினிட். கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நான் பாம்பே போறேன். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். எல்லாத்தையும் கவனமா பாத்துக்க. இந்தியா சில்க் ஹவுஸ்ல இருந்து கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க, அதையும் அனுப்பி வச்சிடு. நான் வர்ற வரைக்கும் பொறுப்போட எல்லாத்தையும் பாத்துக்க. ஓகே? ஓகே மேடம். நீ பொறுப்பட. தேங்க்யூ. நீ விட மாட்டேடி. உட்காரு. பார்க்காம இருக்க முடியலையேடி. சரிதான், அத சாத்தின ரூமுக்குள்ள சஸ்பென்ஸா செய்யணும்டி. எது தாப்புல இருக்கிற அசடு ஆண்டி கிட்ட உளறி கொட்டுச்சுன்னா அவர் ஒன்னும் உளர மாட்டாரு. எனக்கு தெரியாம சொல்லவும் மாட்டாரு. அவர் அப்படிப்பட்டவரும் இல்ல. பிளாக்ல வாங்காதீங்கன்னா கேட்டா தானே பாருங்க. இது போன வாரத்து டிக்கெட். நல்லா ஏமாத்தாடுடா. எங்கடா வாங்க? ஐயோ அம்மா. ஐயோ ஐயோ பாத்தனே. ஐயோ பிரிச்சு மேஞ்சிட்டானுங்களே படுபாவி பசங்க. தாங்க முடியலன்னா. ஏண்டா மத்தியானம் பிரியாணில கறிய மட்டும் மேஞ்சியடா. அப்ப வலிக்கலையா? இல்லையே. பேசாம வாடா பேரிக்கா தலையா. அண்ணா, நான் இல்லாம கிளிப்பேன்னு சொன்னீங்க. இப்ப கிளிப்பட்டு வந்திருக்கீங்களா? கில்பா. பாஸ் பேச்ச கேட்கணும். புடி கொடுங்கண்ணே. அப்புறமா குடி. கமான், என் பக்கத்திலே இருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் எப்பவும் நம்ப முடியாது. நின்னபடியே கனவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது சும்மாதான். சும்மாவா? என்ன மேகசின் அது? இது வந்து சினிமா எக்ஸ்பிரஸ். இது ஜெமினி சினிமா. நியூ இஷ்யூவா? பாக்குறீங்களா? இல்ல இல்ல, நீங்க படிங்க. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறமா கொடுங்க. வரேன். நேரங்காலம் தெரியாம வந்து நெருக்குவிய. என்ன லவ் லெட்டர் எழுதிக்கின்னு புஸ்தகத்துல வச்சுக்கின்னு அந்த பொண்ணை தள்ளிக்கின்னு டப்பா ஜில்லான்னு பாத்துக்கினியா? அப்படி தாண்டா கஷ்மாலம். அப்படி வா நம்ம வலிக்கு. சும்மா பெரிய ஐடியாவெல்லாம் ஒன்ன விட்டா உலகத்துல வேற எவனுக்கியா வரும்? ஏன்டா அப்பப்ப அறுக்கிறதுக்குனே அவதாரம் எடுத்துறேன். அவன் வந்துருப்பா. ரஜினி புக்ல லெட்டர் வச்சுக்கின்னு போற அவர் மறுவாதையை காப்பாத்திடுறா. ஏய், எல்லாம் எனக்கு தெரிய போட. சேருவான்றீங்க. என்ன படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன். ஃபுல்லா அதுக்குள்ளவா படிச்சிட்டீங்க? சும்மா இல்ல, மேலதான் பார்த்தேன். ஓகே, அப்ப நான் அப்புறமா படிச்சுட்டு தரேன். நான் வரேன்.
இந்தாங்க இந்தாங்க. பிரியமுள்ள ரம்யாவுக்கு உன் ராஜா. பிரியமுள்ள ராஜா. ஐயோ, குட் மார்னிங் ராஜா. குட் மார்னிங். என்ன அப்படி பாக்குறீங்க? போட்டோ கொடுக்கிற முத்தத்தை மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்கிறியே, வெளிப்படுத்தணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? நான் பொண்ணாச்சே. மனசு ரெண்டும் ஒண்ணாச்சே. ரமி, ஐ லவ் யூ. Come. Come. Come to me, Rami. ரம்யா, படிவேலு, இதோ வந்துட்டமா. முதல்ல அவனை கழுத்து பிடிச்ச வெளியே தள்ள. அம்மா, சொன்னது செய். ச்சே, எல்லாம் கனவா? நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும். அதுக்காக தானே தவம் கிடக்குறேன். சொல்லுங்க. ஒரு கேசட் வாங்கிட்டு வரணும். கேசட்டா? என்ன கேபி சுந்தரபால் தொகுப்பா? அதெல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நான் சொல்றத வாங்கிட்டு வாங்க. சரி, சொல்ல மாட்டீங்களே. அதிபதி படத்தோட சாங் கேசட்ட இன்னைக்கு மறக்காம வாங்கிட்டு வாங்க. வரேன், ஆளை விடுங்க, ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. கபக் கபக். அடேங்க அப்பா. வாங்க வாங்க உட்காருங்க. ஒவ்வொருத்தரா போங்க போங்க. ஓம் லியோ டலோ டல்தோ கோ நாலுகா நாயக. ஓம் ரீம் ஜபக் கபக் கபக். ஓ பாலகா ஆ துப்பு வந்து விட்டது. பலத்ரட்சகா பலத்துசோ மனிதா, உன் மனக்குறையை சொல்லு. சாமி, 40 வருஷமா நான் நாய் படாத பாடுபட்டுட்டேன். இனிமேலாவது எனக்கு ஒரு ராஜயோகம் அடிக்குமா பாருங்க. கவலையே படாதே. இனிமேல் தான் உன் நிலைமை ரொம்ப மோசமா போகுது. நன்றியுள்ள ஜீவனே, தெய்வமே, அப்பனே, வா. இந்த நன்றி கெட்ட ஜென்மத்திற்கு எப்பொழுது ராஜயோகம் ஆரம்பிக்கிறது என்று பார்த்து சொல்லு. நக்கி விடாதே. வெரி குட். பார்த்து சொல்லிவிட்டாயா? ஆஹா, என்னே உன் அருமை. எங்கே போகிறாய்? சும்மா இரியா, எனக்கு மறுபடி போச்சு. சாமி, என் கையப்பா சொல்லு சாமி. நாய் வேற போகுது சாமி. வேற என்ன உங்க கூட குடும்பமாயா நடத்தும்? சாமி, ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தெருவில் தான் நாய் பிடிக்க கூடாதுங்கிறது பாதியிலே உருவிட்டு போயிடுச்சு. ஐயா, யாராவது நாய் பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் என் தொழிலுக்கு? சாமி, சும்மாரியா. யோ, இங்க பாரு, உள்ள இன்னும் நிறைய நாய் வச்சிருக்கேன். அதெல்லாம் அவுத்து விட்டேன். உன் கில்பாவை கடிச்சு கொதறி அம்மனமா போறியா இல்ல இப்படி போறியா? நாய் வந்துருச்சா? ஓ, நம்மளா? மன்னிக்கணும், அவர் கூட வந்திருக்கேன். அவர் கூட வந்தது தப்புதான், அதனால மன்னிக்கிறேன். சொல்லுங்க. தெரியாம கேக்குறேன். நாய் கடிச்சா எத்தனை ஊசி? தெரிஞ்சதுனால சொல்றேன். தொப்புல சுத்தி 14 ஊசி, தொப்புல இல்லைன்னா பின்னாடி 16 ஊசி. இந்த பாய் கடிச்சா 28 ஊசி போடணும். என்னையா சொல்ற? இந்த நாய் ஜோசின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன சேர்த்து 3 பேர் வந்திருக்கோம். 3 பேரா? நான் 300 பேரை கூட்டு வந்திருக்கேன்டா உங்களை கடிச்சு கொதறதுக்கு. எங்க? ஐயோ, ஐயோ, ஐயோ. அம்மா, அடே திருப்பதி, அண்ணா, பழனி,
என்னென்ன இனிமே நமக்கு இந்த லோக்கல் ஒத்து வராதுடா. பரிஞ்சருக்கு சாப்பிடலாமா? நான் குடிக்கிறத சொல்லலடா. இந்த லோக்கல்ல இனிமே நம்ம போய் சொல்லி பிழைக்க முடியாதுடா. அதனால ஒரு நல்ல ஐடியா. நாம எல்லாரும் ஒண்ணா மெட்ராஸுக்கு போய் நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு நாம 3 பேரும் நல்லா பிழைக்கலாம்டா. அண்ணே, உங்களோட சேர்ந்து நாங்க சொகுசா வாழ்ந்தது போதும்ண்ணே. தனியா ஒழிஞ்சதுன்னு நாங்க ஓரம் கட்டிக்கிறோம். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ச்சே. என்ன பத்தி அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களாடா? நான் சின்ன பட்டணத்துக்கு போய் செட்டில் ஆகி ஓஹோன்னு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். பின்னாடியே வந்து சேருங்கடா. நாயங்களா அம்மா.